மயிலே காத்தடிக்குது. பட்டம் செஞ்சிடலாமா? என் மகன் வந்து ரொம்ப நாளாக பட்டம் செஞ்சு கூட என்னை நச்சரிக்கிறேன். அதனால் என் மகனுக்காக பட்டம் செய்ய போகிறேன். மகனை பட்டம் செய்யலாமா? அவங்களுக்கு சொல்லி பட்டம் செய்யணும். வாங்க பார்க்கலாம். ரெடியா? ரெடி ஸ்டார்ட் சொல்லு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்தாச்சு. மயிலே இருக்கிறதெல்லாம் ஓனை எடுத்துட்டு வா பட்டம் செய்யறதுக்கு. கமான் கம் கியர். வாங்கப்பா முடியாங்க, சீக்கிரமா வாங்க பார்க்கலாம். இது என்னது? கத்திரிக்கோலா? ரைட்டு. அடுத்தது இது என்னது? ஒட்டுறதுக்கு பசைக்கு போத சோறு. அருமை. இது என்னது? நியூஸ் பேப்பர். வாங்க 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 வாங்க, ஒவ்வொன்றா எடுத்துட்டு வாங்க. கொண்டாங்க. அடுத்தது கொண்டாங்க. நூல் கண்டு கொண்டாங்க. காயத்தை கொண்டாங்க. குச்சி எடுத்துட்டு வாங்க. ஈக்கு மாத்து குச்சி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இப்போ நம்ம பட்டை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி பார்க்கணும் இந்த பொம்மை என்னென்ன பொம்மை போட்டுருக்கு. யாராச்சும் பொம்மை போட்டுருந்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கத்திரி எடுத்து இப்போ நாம் இப்படி வெட்டிக்கலாம். வெட்டிட்டாச்சுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது இப்படி குப்புரை கமுத்தி போட்டு பார்க்கணும். மயில பக்கத்தில் வந்து போகுது. அப்பா எப்படி பண்றாங்கன்னு பாரு. பார்த்துட்டிங்களா? இப்படி வச்சு மடக்கி வச்சுக்கணும். இந்த சோளப்பொடி போடுறதுக்கெல்லாம் மடித்து கொடுப்பாங்களா, அந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடித்து நேராக வெட்டிக்கணும். எப்படி வெட்டியாச்சா? வெட்டினதுக்கப்புறம் பார்த்தா இது கரெக்டான ஈக்குவல் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நல்லா ஸ்ட்ராங்கான குச்சி, 2 ஈக்கி மாத்து குச்சி எடுத்தாச்சா? அங்கங்கே கேமரா பார்க்குறீங்க, வேறு யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே மட்டும் பாருங்கள். ரெடியா? எடுத்தாச்சு. ரைட், ஓகே. வச்சு பார்த்துடலாம். கரெக்டாக நேராக இருக்குது. ரைட், ஓகே. அப்புறம் பாப்பா இங்கே ஒன்று காமி. பாப்பா எப்படி வைக்கிறேன்னு காமி. இங்கே பாரு. அப்புறம் இந்த குச்சி 2வது குச்சி எடுத்து இப்படி நல்லா வளையுதான்னு பார்த்துக்கணும். அம்பு செய்யும்ல அந்த மாதிரி வந்துருச்சு. அது ஓகே வந்துருச்சா? அது குச்சி வச்சு பார்த்தாச்சா? நல்லா பார்த்துக்குங்க. தான் இதில் நல்லா ஒரு சுற்றிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றியாச்சா? சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இதை இப்படி வச்சு பார்த்தாச்சு. அம்பு செய்கிறப்போ அப்படின்னு நான் கறந்து விட்ருவேன் வீடியோவை. செஞ்சாச்சா? இப்போ வச்சு பார்த்தோம்னா அம்பு வந்துருச்சா? அம்பு கொஞ்சம் கோணையாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. வச்சாச்சுங்களா? இது அப்படியே வச்சு ஒட்டுறோம். இப்போ கத்திரிக்கோல் எடுத்து 4 நாளாக இந்த மாதிரி பேப்பர் 2ஆக மடித்து வெட்ட போகிறோம். மயில் வெட்டிடலாமா? இன்னும் மயில் கம்முன்னே இருக்கிற? சரிங்கப்பா. இப்படி வெட்டிக்கிற சின்ன பீஸாக வெட்டிக்கிங்க. அப்போ தான் கொஞ்சம் பட்டா ரொம்ப வெயிட்டு அதிகமாக போட்டு ஓட்டினீங்கன்னா வெயிட் ஏற ஆரம்பிச்சிடும். சின்னதாக ஓகேவா? இது என்ன தெரியுமா? சோறு. நாங்கள் பசையெல்லாம் வாங்க மாட்டோம் கடையில். நம்ம வீட்டில் ஆக்கின சாப்பாடை வச்சு நாங்கள் ரெடி பண்ணிக்குவோம் ஒட்டுறதுக்கு. பசைக்கு பதில் இந்த சோறே போதும். இது நல்லா தேய்ச்சி 4 5 மொத்தம் 5 காயத்துக்கு தேய்க்கணும். பசைக்கு இருக்கிறவங்க சாப்பாடு வச்சு பண்ணிக்கலாம். இதுக்காக போய் கடையில் போய் பசை தான் வாங்கி ஒட்டணுங்கிறதுலாம் கிடையாதுங்க. வீட்டில் சோறு இருக்கிறதே போதும். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பசையெல்லாம் வாங்கி ஒட்ட மாட்டோம். இந்த மாதிரி சாப்பாடு தான் வாங்கி ஒட்டுவோம். அதே மாதிரி என் பையனுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். என் மகனே ஆமாங்கப்பா அப்படி சொல்லணுமில்ல, கம்முனே இருக்கிறேன். ஏன் மயில் வெக்கப்படுது? மயில் எங்கள் மயில் வெக்கமா? ஒட்ட போகிறேன். 2 காய் ஒடியாச்சா? இன்னும் 1 தான் இருக்குது. கீழே ஒட்டத்தான் செய்யும். இன்னொரு காயத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த காகிதம். இது பெரிய காகிதம். இதை சென்டரில் ஒட்டுறது. இது கொஞ்சம் அகலமாகவே இருக்கட்டும். ஏன்னா இந்த குச்சியெல்லாம் அமுத்தி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அகலமாக ஒட்டணும்.
கொஞ்சம் பார்த்து தேய்ங்க, காய் தான் கிழிஞ்சு போயிட போகுது. இந்தா கிழிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, அதை அந்த இடத்துல வச்சு இது மேட்ச் பண்ணிக்கலாம். அது பசையாக இருந்தால் நல்லா கொஞ்சம் இதாக டப்புன்னு இதாகிடும். இது சோறுங்கனால கொஞ்சம் அழுத்தி சேர்க்கறனால கிழியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் லென்த்து கம்மியாக பண்ணிக்க வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து 5 காயத்துக்கு ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஒட்டலாமா? ஃபஸ்ட்டு ஒட்ட வேண்டிய இடம் வந்து இங்கே பார்த்துக்குங்க, மேலே இப்படி ஒட்டிக்கணும். ரெண்டாவது இந்த குச்சி நல்லா சரிசமமாக வச்சுக்கணும். ரெண்டாவது ஒட்ட வேண்டிய இடம் இந்த இடம். அதே மாதிரி மேலே எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி மேலே ஒட்டியாச்சு, அங்கேயும் ஒட்டியாச்சு. அடுத்தது இந்த அம்பு செஞ்சு வச்சுருக்கோம்ல, அம்பு சைடு அதே மாதிரி இந்த பக்கம் எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி அந்த பக்கம் ஒட்டணும். அப்படி ஒட்டணும். ஒட்டாமல் நல்லா அதே மாதிரி நேருக்கு நேராக வச்சுக்கணும். சும்மா கசகசன்னு விட்டு விட்டிங்கன்னா பட்டம் பறக்காது. அப்புறம் பட்டை கீழே பறக்காது. கீழே நெட்டு கூத்தில் போய் குத்தினதுக்கப்புறம் அப்புறம் பட்டம் பார்த்துட்டு என்னை கேட்கக்கூடாது, பறக்காம முடிச்சுன்னா என்னை கேட்கக்கூடாது. ஏன் மயிலே? ஆமாம். இது இந்த பக்கம் வச்சாச்சா? இப்போது 4 பக்கம் ஒட்டியாச்சு. அடுத்தது சென்டரில் பார்த்தீங்களா, இங்கே இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்க, அது இந்த ஈக்கு மாற்றி குச்சி ஜாயிண்ட்டு, அந்த சென்டருக்கு மேலே இப்படி வச்சு ஒட்டிடலாம். ஒட்டியாச்சா? நல்லா தட்டி விட்ருங்க, நல்லா ஒட்டணும். இப்படி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது நல்லா இப்படி தட்டி விடுங்க, அப்போ தான் நல்லா பக்கம் நல்லா ஒட்டும். நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இது அப்படியே அப்படி எடுக்கணும். அப்படி பூ மாதிரி எடுக்கணும். வேகமாக எடுத்து கிழிஞ்சு போச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. ஒட்டிங்களா? இந்த பக்கம் பாருந்தா இது கையிலே வருது, பரவாயில்ல. இது இந்த பக்கம் பார்த்தால அப்படி மடிச்சுட்டு நல்லா ஒட்டிடுங்க. இந்த பக்கம் அப்படி மடிச்சு விட்ருங்க. இந்த காகிதமெல்லாம் அப்படி கவர் ஆகிற மாதிரி இந்த பக்கம் பட்டை ரெடி ஆயிடுச்சா? இது வந்து நல்லா காயணும் மெயினாக. இது வந்து இப்போ வந்து மேல் பாகம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கீழ் பாகம். இந்த பாகத்தை எடுத்து வச்சிங்கன்னா இதில் என்ன வந்தீங்கன்னா இது வால் தேவைப்படுது. வால் இப்போ அந்த பட்டத்துக்கு வால் தேவை. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியே பண்ணுவாங்க. நாங்கள் வால் செஞ்சு தான் விடுவோம் பட்டம். ஆனால் வாசிக்கலாம். பார்த்தீங்களா வால் எப்படி வருதுன்னு? வால் வெட்டியாச்சா? அதே மாதிரி சோத்தை எடுத்து வச்சு வால் ஒட்டலாம். வால் நல்லா ஒட்டிடுங்க. அப்புறம் நல்லா ஒட்டலின்னா பட்டம் மேலே பறந்ததுக்கப்புறம் அந்து போய் ஓடிடு பட்டம். அந்து வால் அந்து போச்சுன்னு என்ன தெரியுமா? பட்டை டைவ் அடிக்க. அப்புறம் பார்த்துக்கு டைவ் அடிச்சதுன்னா பட்டத்தை பிடிக்க முடியாது, கையில் பிடிக்க முடியாது. எங்கேயாவது போய் மரத்தில் முள்ளுக்கு மாட்டிக்கும். வாழை நல்லா ஒட்டிக்குங்க. ஒட்டாமல் கிட்டாமல் விட்டுறாதீங்க. பாதியாக்கி இது ஒட்டிடாதீங்க. இப்போ வால் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வால்னு? இந்த வாழை கொண்டு போய் பாப்பா இங்கே கொண்டு பக்கத்தில் கொண்டு வா. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இந்த பக்கம் மேலே இருந்து கீழ்ப்பகுதியில் இந்த பக்கம்தான் ஒட்டணும். நல்லா தேய்ச்சி இப்படி ஒட்டணும். இல்லை பட்டம் இப்போ ரெடி. சரியா? வால் அதோட வால் தூக்குது பார்த்தீங்களா? என்னால் தான் படித்து பட்டம் வாங்க முடியுது. அதனால் என்னால் முடிஞ்சாலும் படித்து பட்டம் வாங்க முடியல. அதனால் என் மகன் படித்து பட்டம் கேட்கறதுனால இன்னும் தெரியல. என்னால் பட்டம் செஞ்சு கொடுக்க முடியுது என் பையனுக்கு. என்னால் படித்து பட்டம் வாங்க முடியும். என்னால் படித்து பட்டம் வாங்க முடியும். என் பையன் எனக்கு பட்டம் செஞ்சு கொடுங்கப்பான்னு கேட்டான். அதனால் பட்டம் செஞ்சு கொடுத்து தான் முடிஞ்சு. என்னால் பட்டம் வாங்க முடியல, ஆனால் பட்டம் செஞ்சு கொடுத்துட்டேன். அதைத்தான் சொல்ல வரேன். நீயே சொல்லிருக்கலாமா பாரு. சரி ஓகே, இது நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் எப்படி பட்டை விடுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இந்த கவுத்து 2 கவுத்துங்க வருதா? இந்த மாதிரி சின்ன கவராக 2 கவர் எடுத்துக்கங்க. நூல் இந்த பக்கம் ஒரு ஓட்டை, இந்த பக்கம் ஒரு ஓட்டை செஞ்சு இந்த பக்கம் அப்போ நூல் விட்டுக்கணும். ஒரு ஜான் தாவளக்கு இந்த பக்கம் ஒரு ஓட்டை. அதே மாதிரி காற்று பயங்கரமாக அடிக்குது. செஞ்சாச்சு. சரிங்களா? பட்டை ரெடி ஆகி பார்த்தீங்களா? நூலெல்லாம் குத்தியாச்சு. 2 நூல் கண்டு வாங்கியாச்சு. இப்போ பட்டை விட்றேன். இந்த நூலை இப்படி கட்டிக்கலாம். பக்கத்தில் ஒன்று காமி பாப்பா, அப்போ தான் தெரியும்.
நூல் அப்படி சென்டரில் கட்டணும். இந்த பக்கம் ஒரு நூலை போட்டு இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் விட்டு அதே மாதிரி 2 பக்கம் இந்த பக்கம் குத்தி எடுத்து இந்த மாதிரி கவுரு வரும். 4 கவுரை தெரியுது பார்த்தீங்களா? ஓகேவா? இப்போ நான் பட்டத்தை மேலே ஏற்றி காமிக்கிறேன். விடலாமா மயிலே? அங்கே சொல்லிட்டு விடலாமான்னு? பட்டத்தை பிடிச்சிக்கோ. விட பார்த்தீங்களா பட்டை எப்படி பறக்கணும்? 2 பட்டை விட்டு 2 பட்டை அத்துட்டு போயிடுச்சு. இந்த சின்னதை கடைக்குட்டி பட்டை மட்டும் பறந்துட்டு கிடக்கு. அது பால் பிஞ்சு போச்சு, எல்லாமே பிஞ்சு போச்சு. அங்கே பாருங்க எப்படி பறந்துட்டு இருக்கேன், காமிச்சிடுறாங்க.